ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் வினிதா பேசுகிறேன். நான் உங்கள் அருணா பேசுகிறேன். வி ஆர் ஹாப்பி டு see you again. இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வெயிட் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களே லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட போகிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இது பண்ணலாம். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்ட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாமா? பண்ணலாமே. எந்த விஷயத்தை பற்றி? அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கே ஏஐ, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதில் என்ன? இல்லை, இந்த ஏஐ வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கானே தெரியலை. எதுக்கு அப்படி சொல்கிற? ஏஐ நமக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. நம்ம லைஃப்பை ஈஸியாக, ஃபாஸ்ட்டாகவும், இன்டெலிஜென்ட்டாகவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதில்ல. அது மட்டுமா பிஸ்னஸ் ஐடியாஸ், யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் எஜுகேஷன், மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இது நமக்கு சாதகமாக தானே இருக்குது. ஆமாம், இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டு பகுதியில் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குல்ல, அங்கே மிருகங்கள் வந்து மனுஷங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை தானே ஏற்படுத்துது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸில் சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தைய காட்டு மிருகம் ஒன்று கடிச்சு கொன்றுச்சு. அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு ஆளை சிங்கம் கடிச்சு கொன்றுச்சு. நியூஸில் பார்த்தேங்க. இதுக்கு ஏஐயை யூஸ் பண்ண முடியுமா? ஏன் இல்லை, நேற்று தான் சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு சொன்னாங்க, தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கூடலூரில் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக 6 கோடி செலவில் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஒரு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. இதன் மூலமாக காட்டு யானைகள், விலங்குகள் ஊருக்குள்ளே வந்தால் அடுத்த செகண்டே கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் வந்துடுமா. இது மூலமாக அங்கே இருக்க மக்களை பாதுகாத்துடலாம்னு சொன்னாங்க. பாத்தியா, ஏஐ தொழில்நுட்பத்தோட அடுத்த ஒரு புதிய முயற்சியை? அப்படியா? இது நல்ல முயற்சியா இருக்கே. அப்படியே இந்த ஐடியாவை காட்டுப்பகுதியில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. சாப்பிட்லாமா? சூப்பர்! வெஜிடபிள் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை நல்ல காம்பினேஷனாக இருக்கே. தேங்க்யூ.